ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோ எடுத்து இங்கே வந்திருந்தோம். இங்கே வந்து பூவர் ஹைலேண்ட் இது. இங்கே வந்து பிளாக் வாட்டர்னு சொல்லுவாங்க. இது வந்து மொத்தமாக டூரிஸ்ட் ஸ்பாட், டூரிசம்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ எல்லாமே மொத்தமாக 2 ஹவர்ஸ்க்கு நம்ம எடுத்துருக்கோம். 2 பேர் மட்டும்தான் அதில் போக முடியும். நான் ஃப்ரெண்ட் அங்கே போர்டும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். 2 பேருக்கு தான் கணக்கு எடுத்திருக்காங்க. 1 மணி நேரத்துக்கு 2500 ரூபா, 1.5 மணி நேரத்துக்கு 3500 ரூபா, 2 மணி நேரத்துக்கு 4500 ரூபா. அப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு பர்சன் கூட அவங்க கூட வந்தாங்க அப்படின்னா ஒரு நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த போர்டு. ஸோ 2 பேருக்கு 4500 ரூபா இப்போ நான் பே பண்ண போகிறேன். பே பண்ணிவிட்டு உள்ளே நம்ம ஃபுல்லாக போயிட்டு ரிசர்வ் பண்ணலாம். வேறு லெவலில் செம என்ஜாய் ஃபன்னாக இருக்க போது. வாங்க அது எப்படின்ட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பே பண்ணியாச்சு. பில்லை பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம வந்து நிதானமாக உங்களுக்கு ஷூட் பண்ணி எடுக்க போகிறேன். எந்த அளவுக்கு கோப்ரோ கையில் எடுத்தாச்சு. ஸோ வாங்க பார்ப்போம். அங்க பாருங்க, ஒருத்தங்க வராங்க என்ட்ரி. வேற லெவல். அச்சோ, இந்த மரத்துல இருந்து வர வீடுகளை பாருங்க. அப்பா சாமி, எப்படி மூங்கில் அப்படியே தொங்குது எல்லாமே. சரி, காட்டுக்குள்ள போறோம். அதாவது காட்டுக்குள்ள போறோம். அனக்கொண்டா காட்டுக்குள்ள இருந்து மாங்குரூஸ் காட்டுக்குள்ள வந்துடுமாண்ணா? இன்னும் இல்ல. பாருங்க எப்படி போகுது பாருங்க. குட். உங்களுக்கு மறைக்குதானா? அங்க ஒரு கப்பல் வருது. ஹாய் ஹாய். ஆமாம், அதான் போட்டு வருது. பாம்பை கண்ணில் படவில்லை. பாம்பு மரத்து மேல தொங்குமா? சுத்தி இருக்கும் பூரா. புகை போட்டுனே வருது. மீன் வந்து மீன் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் எப்படி இருக்கு தெரியுமா? கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. நம்ம அந்த காலத்தில் வந்து ஈவில் டெத் இந்த படம் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க? அதில் இந்த மாதிரி மரக்கிளைகள்லாம் காட்டுவாங்க.
பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும் அந்த பிஜிஎம் கொடுத்து இதை கொஞ்சம் வேற மாதிரி யோசிச்சு பார்த்தா பார்க்கவே கொஞ்சம் மிரண்டு போகிற மாதிரி இருக்கு. ஆனால் பகலில் பார்க்க சூப்பராக இருக்கு, வேற லெவல். இப்போ பாருங்க இருக்கிற அந்த மலை கிளைகள்லாம் ஒட்டஞ்சு கிடக்குறதெல்லாம் பார்க்கும்போது இந்த இடத்த ஒரு இருட்டு நேரம்லாம் வந்தால் சும்மா அள்ளு விட்டுரும். பாம்பு காணுமேயா, பாம்பு காணும். பறந்துட போகுது எங்க வித்தியாசமா இருக்கா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொக்கு பாருங்க எவ்வளோ வித்தியாசமா இருக்குன்ட்டு. ஏன் தண்ணிக்குள்ள இருந்து மீனை கவிட்டு இருக்கு. இதுவா? இப்போ பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கொக்கு, அந்த கொக்கு தண்ணிக்குள்ள போயிட்டு மீனை தூக்கிட்டு வெளியே வருமா, வேற லெவல்ல இருக்கு. அடுத்து நம்ம நுழைய போறது மாங்க்ரூவ்ஸ் ஃபாரஸ்ட்குள்ள நுழைய போறோம். இல்லைண்ணா ஜில்லுன்னு இருக்க தண்ணி இறங்கி சாப்பிட ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய துரதிர்ஷ்டம் ஒரு பாம்பு இது வரைக்கும் மாட்டல, இன்னும் இருக்குது, போயிட்டே இருக்கோம், பார்ப்போம். எல்லாரும் வேண்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் வேண்டிக்கோங்க, பாம்பு பார்க்கணும்னு வேண்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பேர்ட்ஸுனால நிறைய விதமான பேர்ட்ஸ் நம்மளால் பார்க்க முடியுது. இங்கே பாருங்கள், இந்த சைடு எத்தனை பேர்ட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், என்ன பவ்வளோ பெருசு இருக்குது. கழுகுதா? ஓகேண்ணா, கழுகுதா ஃப்ரெண்ட்ஸ், கழுகுதான் ஃப்ரெண்ட்ஸ். சரோவர் போர்ட்டிகோ, அங்கே பக்கம் ரெஸ்டாரண்ட் இருக்குது. வேணுன்றவங்க இதை புக் பண்ணி வந்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம வீட்டு சைட்லேயே அங்கங்கே கேட்கத்தப்பான பாம்பெல்லாம் பார்க்குறோம், காட்டுக்குள்ளே வந்து பாம்பை பார்க்க முடியலையே. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிங்ஃபிஷர் பாட்டில் எல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, அது ஒரு பாருங்க, கிங்ஃபிஷர் பேர்ட். Hi. Bye 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 bye. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா நம்மளுடைய தமிழ்நாடு பார்டரை காட்ட அண்ணன் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. வாங்க நம்ம அப்படியே போகலாம், வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ஓகேவா? நான் உங்களை போர் அடிக்க மாட்டேன்.
தமிழ்நாடு. ஆஹா. அங்க போக முடியாது, அங்க அலோடு இல்ல. இவ்வளவுதான் போகணும். பிரிட்ஜ் தாண்டினா தமிழ்நாடு, முன்னாடி இங்கே கேரளா. இந்த பார்டர் தான். அவ்வளோ இவ்வளோதான் போக முடியுமா? நம்ம கீழே போக முடியாதா? இல்ல இல்ல, அவங்க பொம்பளைங்க எல்லாம் குளிப்பாங்க. அப்படியா? சரி சரி சரி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுன்றது தெரியல. அந்த பிரிட்ஜ் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த பிரிட்ஜ் ஒருத்தர் மேலே நடந்து போகிறாங்க பாருங்க, அந்த பிரிட்ஜை தாண்டிட்டா தமிழ்நாடு. ஸோ இது பிரிட்ஜுக்கு இந்த பக்கம் இருந்தால் நம்ம இருக்கிறது கேரளா. ஸோ நம்ம வந்து நம்ம பார்டரை பார்த்துட்டோம். ஸோ இதுக்கு மேலே உள்ளே போக முடியாதான், ஏன்னா அங்கே லேடிஸ்லாம் குடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்றார் அண்ணன். ஸோ அதனால் அங்கே போக வேண்டாம், நம்ம இங்கேருந்து போய் திரும்பலாம். ஓகே, நான் திரும்பலாம். ஸோ இதுதான் அந்த பிரிட்ஜ். ஸோ அண்ணன் யூட்டன் போட்டாச்சு. நியூபாய் பீச் மாதிரி தான் இருக்கு. வண்டிய கேரளானாலே இந்த அழகான இந்த தென்னை மரங்கள் தான். இங்க பாருங்க, என்ன ஒரு அழகு, என்ன ஒரு அழகு. கோகனட் ஐலாண்ட். கோகனட் ஐலாண்ட் என்ன மாதிரி இருக்கு பாருங்க இந்த தீவு. வேற லெவல் ஃப்ரெண்ட்ஸ், வேற லெவல். வந்தீங்கன்னா மறக்காம இங்க இருக்கக்கூடிய பூவர் ஐலாண்டுக்கு வாங்க. இப்போ நம்ம பார்த்துருக்கிறது வந்து ஒரு பகுதி தான் பார்த்துருக்கீங்க, இன்னும் 2வது பகுதி உங்களுக்கு இருக்கு. ஓகேவா? இது வந்து நம்ம வந்து ஒரு சைட் மட்டும்தான். இப்போ அந்த பக்கம் போயிட்டு இருக்கோம். கீப் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட்டுக்கு அப்புறமா வருவோம். இதுதான் நம்ம வந்து பார்க்கும்போது நம்ம வெளிநாடு இன்டர்நேஷ்னலில் இருக்க மாலத்தீவ்ஸ் போல் நமக்கு காட்சியளிக்கிறது இந்த இடம் தான். ஆனால் பட் நம்ம இதுக்கு அப்புறமா வருவோம். நம்ம இந்த பக்கம் இருக்கக்கூடிய இது என்ன சொன்னீங்க, மதர் மில்ஸ் ஸ்டாச்சுக்கு நம்ம போய் பார்ப்போம். வாங்க, எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வருவோம். இது எப்போ நான் கட்டினாங்க? இது கட்டி 8 வருஷம் 9 வருஷம். எதுக்காக கட்டப்பட்டதுன்னா அது இதுக்கு முன்னாடி விபத்துகள் எல்லாம் நடக்குங்க. ஆமா ஆமா. அப்ப அது விபத்துகள் குறையறதுக்கோசம் அவங்களை காக்கிறதுக்காக கட்டினது. ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா. ஃப்ளோட்டிங் காட்டேஜ் போகிறோம். அது எல்லாமே ரூம்ஸ் அவைலபிள்ஸ். நம்ம போய் தங்குறதுனா தங்கலாம். அதுதான் இப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, மாலத்தீவ்ஸ் போல இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளோட்டிங்கில் இருக்கக்கூடிய இதுதான் நம்ம இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு போல். இங்கே இருந்து போய் நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் நம்ம கேரளாவுக்கு நினைக்கவே மாட்டாங்க யாரும். இன்னமும் இல்லை வெளிநாட்டில் இருக்காங்கப்பா மனுஷங்க அப்படின்ற அளவுக்கு தெரியும். ஏன்னா அப்படி இருக்கக்கூடிய இடம் தான் இது. ஸோ நாங்கள் இப்போ அந்த மாலத்தீவு போல் இருக்கக்கூடிய, வெளிநாட்டில் இருக்கிறது போல கேரளாவில் அமைந்திருக்கக்கூடிய இந்த தீவில் மிதந்து கொண்டே இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட் நம்ம பார்க்கலாம். ரெடியா நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அங்கே தான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மாலத்தீவ். ஃபுல்லாக ஏசி ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் மிக முக்கியமானறாங்க. இது டபுள் ரூம், அதுக்கப்புறம் எல்லாம் சிங்கிள் ரூம். இது டபுள் ரூமு, இது மீது எல்லாமே சிங்கிள் ரூம் அப்படின்றாங்க. இந்த ரெசார்ட்ல நீங்க தங்கினீங்கன்னா இந்த இடத்துக்கு நீங்க வரணும்னா இந்த போட்ல தான் நீங்க வர முடியும். வேற எந்த போட்லயும் வர முடியாது இந்த ரெசார்ட்டுக்கு. எப்படி இருக்கு பாருங்க, மாலத்தீவு போல அமைந்திருக்கக்கூடிய இந்த ரெசார்ட். போட் இருக்கு. ஒண்ணு இது, அந்த பக்கம் அந்த பச்சை கலர். இது இல்ல, இந்த பச்சை பச்சை உண்டு, அந்த பக்கம் பச்சை உண்டு. இதோட வந்து வாரு எடுத்துட்டு வர அங்கே கூப்பிட்டு வராங்க. சூப்பர். அது 4 நாளைக்கு விடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் மாலத்தீவில் இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட். நம்ம இங்கேருந்து பக்கத்து ஒரு க்ளீனாக தெரியும். ஏன்னா கிட்ட போகும்போது உங்களோட மொத்த வியூ என்னால் காட்ட முடியல, பட் தூரத்தில் இருக்க இடத்துல என்னால் இவ்வளோ வியூ காட்ட முடியுது. ஸோ இதுதான் வந்து நீங்கள் வந்து தங்கும் விடுதி.
சிங்கிள் பெட்ரூம் இருக்குது, டபுள் பெட்ரூம் இருக்குது. வேணுன்றவங்க வந்து தங்கிக்கலாம். இப்போ இந்த க்ரீன் கலர் போட்டில் கூட்டிகிட்டு வராங்க பாருங்கள். இதில் வர்றவங்களும் அந்த ரெஸ்டாரண்ட்டில் தங்குறவங்க தான். அந்த ஒரு ஷிப் ஒன்று இருக்குது பாருங்கள். அந்த ஒயிட் கலர் ஷிப்பில் இருக்கிறவங்களும் இந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தங்க வந்தவங்க தான். இங்கே இருக்கிறது ரெஸ்டாரண்ட் ஃபுல்லாகவே ஏசியால் நமக்கு இங்கே வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ரெஸ்டாரண்ட் வந்து இருக்கிறது மிக முக்கியமானது, ஃபுல்லாகவே ஃப்ளோட்டிங். நீங்கள் உள்ளே போய் நடந்தாலோ படுத்தாலோ இந்த கடலில் இருக்கும்போது எப்படி அந்த ஃப்ளோட்டிங் ஒரு தழும்பல் இருக்கோ அதே தழும்பல் அந்த ரெஸ்டாரண்ட் நீங்கள் அனுபவிக்க முடியும். செம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். வேணுன்றவங்க இங்கே தங்கிக்கலாம். ஓகேண்ணா, கொஞ்சம் கிட்ட போய் அப்டேட் போட்டுட்டு போயிடலாண்ணா. தேங்க்யூண்ணா. ஓகேண்ணா. நம்ம இறங்கி உள்ள போக முடியாதாண்ணா? நமக்கு போக முடியாது. நம்ம போக முடியாது. ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்காக உள்ளெல்லாம் போய் எடுத்துக்காம ஆசைப்பட்டு கேட்டேன். நம்மளை தான் உள்ளே சேர்க்க மாட்டாங்களாமா. ஏன்னா அவங்க நீங்கள் ரெஸ்டாரண்ட் புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களை வரவேற்று வெல்கம் ட்ரிங்கிங்லாம் கொடுத்து உங்களை உள்ளே கூப்பிட்டுப்பாங்களாமா. ஸோ அதனால் நம்ம இங்கே புக் பண்ணாதனால தூரத்துலேருந்து காமிக்கிறேன், பார்த்துருவாங்க. ஃபுல்லாக ஏசியா ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக ஏசி. இது போல் தண்ணி தழும்புது பாருங்கள், எப்படி தழும்புது பாருங்கள் தண்ணி. இந்த தழும்புல எவ்வளோ தங்கலாம் நீங்கள் ஜாலியாக. ஃபுல்லாக ஃப்ளோட்டிங். ஸோ இந்த ஃப்ளோட்டிங்கை பார்த்து முடிச்சுட்டு எனக்கு தெரிஞ்சு அங்கே எலிஃபென்ட் ராக் சீ தட் ராக் அங்கே பாருங்கள் ஒரு பாறை அமைந்து இருக்கிறது. அது வந்து பாறை வந்து சும்மா யாரும் செய்யலை, சிப்பி வச்சு செதுக்கி அப்படிலாம் பண்ணல. இயற்கையாக ஒரு பாறை அது உருவாயிருக்கு. அது பார்க்கறதுக்கு யானை போல இருக்கு. அதனால அதுக்கு வந்து நம்ம எலிஃபென்ட் ராக் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அதை பார்க்க தான் நம்ம வந்திருக்கோம். ஏன்னா ஒரு மனுஷன் உருவாக்குறது வேற, இயற்கையாகவே ஒரு விஷயம் உருவாகுறதுன்றது வேற இல்லையா? அதை பார்க்க எனக்கு ஆசையாக இருக்குது. உங்களுக்கு வாங்க காமிக்கிறேன், பார்க்கலாம். எலிஃபென்ட் ராக் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கு பாருங்க. சும்மா அப்படியே பின்னாடி பக்கம் வால், முன்னாடி பக்கம் தும்பிக்கை, அப்படியே தெரிஞ்சுங்களா மூக்கு கண்ணெல்லாம். ஜஸ்ட் இமேஜின் ஃப்ரெண்ட்ஸ், வாட் ஏ பியூட்டி. அதான் நேச்சர். எலிஃபென்ட் ராக் பார்த்தாச்சு, செம சூப்பராக இருந்தது. வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுங்க. அடுத்ததாக இந்த பக்கம் ஃப்ளோட்டிங்ஸ், இந்த பக்கம் ராக், எலிஃபென்ட் ராக்லாம் பார்த்து முடிச்சுட்டு அடுத்ததானா என்னன்னா புது வித்தியாசமான இடம். அப்படின்னா காயல் கொண்டு சேரும் இடம். எங்கன்னா கடலும் காயலும், நதியும் கடலும், நதியும் கடலும் ஒன்றாக சேரும் இடம், அதாவது சங்கமம். அதுதான் நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். எதுனா வா வேற லெவல்னா ஃப்ரெண்ட்ஸ். அங்க பாருங்க, நான் கொஞ்சம் கிட்ட போனா இந்த க்ளோஸ் தெரியாது போலதுண்ணா. அந்த பக்கம் போலாம். அந்த பக்கம் போலாமா? ரைட். இங்க பாருங்க, போக முடியாது, கடல் இருக்கு. ஓகே. ஓ மை காட், என்ன மாதிரி இருக்கு கொஞ்சம் இப்ப கடல். ஐயோ, இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கடலும் நதியும் இணையும் நேரம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த கடல்ல வர தண்ணி உள்ள வருது பாருங்க. என்ன அற்புதமான காட்சி இதெல்லாம். காண பல கோடி கண்கள் வேணுமே. வேற லெவல்னா. இந்த மண் தடுப்பு வந்து இந்த இடத்துல மட்டும் கம்மி பண்ணி வெட்டி நம்ம உருவாக்குறதான, அதை வெட்டி விட்டுதெல்லாம் அது இயற்கையாவே. தண்ணி அதிகமாகும் போது ஓப்பன் ஆயிடும். ஓ, சின்னதா நம்ம வெட்டி விட்டா போதும். ஓ, அதுவே தானா வந்துடும். எப்படி இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கடலும் நதியும் இணையும் நேரம். அந்த நேரம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற நேரம். இங்கே தான் இணைந்து கொண்டு இருக்கிறது. கடலும் நதியும் இணைந்து கொண்டு இருக்கிறது. அது உங்களால் பார்க்க முடியுது. இயற்கையோ இயற்கை. இந்த கடல் வந்து அரேபியன் சீ. நதியும் கடலும் இணைந்து கொண்டு இருக்கிறது. நம்ம அற்புதமான இந்த நேரத்தில் நம்ம செலவு பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ என் கோப்ரோவில் வந்து பேட்டரி டவுன் ஆகிடுச்சு. நான் தற்சமயமாக என்னோடய மொபைலுக்கு மாறிக்கிறேன்.
பேட்டரி மாற்றி திருப்பி கோபுரில் சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், உங்களுக்கு அடுத்து நான் காமிக்க போகிறது ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட். அதாவது இங்கே மிதந்து கொண்டு நீங்கள் உணவு சாப்பிடலாம். எப்படி இருக்கும்? செம்மையாக இருக்கும்ல? அதுதான் இங்கே இருக்குது. இங்கே வந்து சரவணபவன் சில்லி ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் இன்னொன்று கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் என்ன கேட்குறீங்களோ, என்ன விருப்பப்பட்டு கேட்குறீங்களோ அது உங்களுக்கு இங்கே கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. பியூர் வெஜிடேரியனா அதுவும் இருக்கும். இல்லைப்பா எனக்கு கறி மீன் அப்படி இப்படின்னு நான்வெஜ்ஜில் போட்டு குதிச்சு வர போகிறேன்றீங்களா, அதுவும் உங்களுக்கு இங்கே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து தும்சமெல்லாம் இறங்கி வேணுன்றவங்க சாப்பிடுங்க. சீ ஃபுட்ஸ் சீ குயின் சொல்லிட்டு தனியாக ஒரு ரெஸ்டாரண்ட் அந்த பக்கம் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே வந்து இப்போ சொன்னேன் இல்லையா, நண்டு, தவளை, மீன், இது போல நிறைய விஷயங்கள் நான்வெஜ் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட கைப்பக்குவத்தில் அது வேறமாக ருசியாக இருக்கும். ஏன்னா இங்கே கடல் சார்ந்து இருக்கிறவங்களுடைய குக்கிங் எப்பவுமே தனி ஸ்டைல் இருக்கும். நான் கேள்விப்பட்டிருக்கேன். வேணுன்றவங்க இறங்கி விளையாட்டு சாப்பிடுங்க. ஓகே, பேசிக்கிட்டே நான் காமிக்கணும்ல. இது பாருங்க, இதுதான் அந்த சில்லி ரெஸ்டாரண்ட் சரவணபவன் 100% பியூர் வெஜிடேரியன் ஃப்ளோட்டிங். அந்த பக்கம் இருக்குது சீ குயின், அது ரெஸ்டாரண்ட். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பார்த்தா ஒன்று ஓப்பன் பண்ணல. என்னைக்கு ஓப்பன் ரெஸ்டாரண்ட் ஓப்பனு? நாளை அல்லது நாளை மறுநாள் ஓப்பன் ஆகுன்றாங்க. ஓ, நீங்கள் தான் கொண்டு வந்திருக்காங்க. மிதக்கும் ரெஸ்டாரண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது மைண்டில் வச்சுக்கோங்க. இது தரையில் இல்லை, தண்ணியில் இருக்குது. தெரியுதுங்களா? அங்கே பாருங்க, பின்னாடியும் தண்ணி, முன்னாடியும் தண்ணி, சைட்லையும் தண்ணி, லெஃப்ட்லையும் தண்ணி. மிதந்து கொண்டே நீங்கள் சாப்பிடலாம் ஜாலியாக. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டு வரலாம். அதுக்கு தான் நம்ம போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட்டு. நான் ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போகிறேன். நான் ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போகிறேன். இங்கே பாருங்கள், சும்மா கப்பல் போலேயே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரெஸ்டாரண்ட்டும். போவோமா நாங்கள் இப்போ நம்ம போய் இந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்னத்தை சொல்ல, மனசு நம்ம கையில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே மிதக்கிறோம். இதில் வடிவேலு வந்து ஆதவன் படத்தில் மிதக்கிற மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டார். அதே போல் நமக்கு மிதக்கிற மாதிரியே இருக்குது. சாப்பிட தான் வந்திருக்கோம். See, what a beauty. இங்கே பாருங்க, இது எல்லாமே ரெஸ்டாரண்ட் தான். நம்ம இருந்து கொண்டு இருக்கிறதும் ரெஸ்டாரண்ட் தான். இந்த ரெஸ்டாரண்ட் தான் இப்போ நம்ம சாப்பிட வந்திருக்கோம். வாங்க சாப்பிடலாம். கேமராலாம் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, டைனிங் ஏரியா ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம மணி அண்ணா பார்த்துட்டு இருக்காங்க. உயிரோடு இருக்கக்கூடிய நண்டு ஃப்ரெண்ட்ஸ். என்னத்தை தேவையோ கேட்டால் கிடைக்கும். ஓ, பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், உயிரோடு இருக்கக்கூடிய நண்டு இப்போ நம்ம பார்த்தோம். வேணுன்றவங்க இங்கே வந்து சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து உள்ளே போனோம் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே. நாங்கள் வெஜிடேரியன் வச்சு தான் போனோம். அதனால் உள்ளுக்குள்ள நான்வெஜ் இருந்தது. அதனால் நாங்கள் சாப்பிட்லாங்க கிளம்பிட்டோம். வேணுன்றவங்க சாப்பிடுங்க. ரேட்டுன்னு பார்க்கும்போது ஒரு தீவுக்குள்ளே கொண்டு வந்து அவங்க வியாபாரம் பண்ணுறாங்க. இப்போ நம்ம வந்து பஸ் ரோட் சைட்லேயோ இல்லை மற்ற சைட்லேயோ நம்ம வந்து சாப்பிட போகல. ஒரு தீவுக்குள்ளே வந்து இந்த அற்புதமான ஒரு இயற்கை காட்சியை ரசிச்சுக்கிட்டு இது போல் வந்து ஒரு தீவில் பிளாக் வாட்டரில் நம்ம ரசித்தபடி நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அவங்க கொண்டு வியாபாரம் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கேற்ற விலை நம்ம கொடுக்க தான் செய்யணும். ஸோ அது நம்ம தப்பு சொல்ல முடியாது. வெளி இடத்துக்கும் இங்கேயும் கொஞ்சம் வித்தியாசப்படுது. உங்களுக்கு அது பிடிச்சிட்டு இங்கே என்ஜாய் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு சன்செட்டில் சூப்பராக நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கோல்டன் பீச்சுக்கு நம்ம இங்கே வந்திருக்கோம். இந்த கோல்டன் பீச்சில் அப்படி என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த கோல்டன் பீச் தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நேயர் நதி அதோட இணைந்தது. கடல் பயங்கர கொந்தளிப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பட்டம் விடுறதுனா பட்டம் விடுங்க. இங்கே பாருங்கள், ஜாலியாக பட்டம் விட்டு சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், யாரும் வந்து கடலில் போய் குளிக்கக்கூடாதுன்றதுக்காகவே அந்த பக்கம் தாண்டி போகக்கூடாதுன்றதுக்காகவே ஒரு கயிறு கட்டியிருக்காங்க. தெரியுதா?
ஏன்னா கடலுடைய சீற்றம் அந்த அளவுக்கு இருக்கு. ஒவ்வொரு அலையும் எந்த அளவுக்கு பெருசா வருதுன்னு பாருங்க. ஐயோ சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அங்க பாருங்க, ஐயோ ஓபாடி அந்த அலை நம்ம காலை தொடுமா, காலை தொடுமா, காலை தொடுமா, வருமா வருமா வருமா. ஐயோ வரல ஃப்ரெண்ட்ஸ், வரல, அதோடு வந்துட்டு போயிடுச்சு. வா, கடல் சமுத்திரம் எவ்வளோ பெருசு இல்லை, இங்கே ஆரம்பிச்சு அது வரைக்கும் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கு. நிலப்பரப்பு ஒரு சைடு, மீதி 3 சைடும் வந்து கடல் தான். வேற லெவல் ஃப்ரெண்ட்ஸ், வேற லெவல். நம்ம இன்னைக்கு வந்திருக்க இடம் கோல்டன் பீச். ஏன் தெரியுமா அப்படி சொல்றாங்க? காமிக்கிறேன் பாருங்க. சரி பார்த்தீங்களா, மண்ணு சும்மா கோல்டு கலரில் இருக்காமா. இந்த அலையை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது ஃப்ரெண்ட்ஸ்? எனக்கு என்ன தோணுது தெரியுமா? சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களே நீங்கள், என்னைக்காவது ஒரு நாள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிப்பீங்களான்னு திரும்ப திரும்ப வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன். அந்த அலை மாதிரி வந்து போயிட்டுருக்கேன் உங்கள் கண் பார்வைக்கு. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க தெரியுமா? ரொம்பவே வருத்தமாக இருக்குது. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேவா? கோல்டன் பீச். ஸோ மணியானம் வந்து இங்கே ரோப் கட்டினதுனால யாரும் அவங்க ரூல்ஸை மீறி நம்ம போனதாக என்றைக்குமே கிடையாது. கவர்மெண்ட் போட்ட ரூல்ஸ் என்றைக்குமே நம்ம ஃபாலோ பண்ணுறது தான் நம்ம வழி. ஸோ அதை ஃபாலோ பண்ணி இந்த ராட்சச அலைகளை காமிக்கிறேன், பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்புவோம். கிட்ட வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். எங்க காலை நினைச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ், காலை நினைச்சிருச்சு, தெரிஞ்சுங்களா? ஒரு ராட்சச அலை வந்து நாங்கள் கவர்மெண்ட் போட்ட ரூலை தாண்ட மாட்டோம்ன்ட்டு மரியாதை கொடுத்ததுனால இங்கே மரியாதைக்கு செவிச்சாச்சு. எங்கள் காலை நினச்சிட்டு போகுது, பார்த்துக்கோங்க. சொல்லி வாய முள்ள காலை நினச்சிட்டு போகுது. நாங்கள் அந்த ரோப்புக்குள்ளேயே தான் இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், அந்த அலையில் வர அந்த நுரைய பாருங்களேன், ஒரு மாதிரி ஆயில் மாதிரி இல்லை. அங்கே பாருங்களேன், அங்கே தெரிஞ்சு பாருங்க, தெரிஞ்சுங்களா? தெரியுது உங்களுக்கு? அங்கே ஜூம் பண்ணுறேன். கடலில் வரக்கூடிய அலை வந்து அதில் எதுவும் ஆயில் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு மஞ்சள் கலரில் இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். போட்டு கப்பல் லாஸ்ட்ல. ஆமாம், சரி கிளம்புவோமா ஃப்ரெண்ட்ஸ்? நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். சூப்பராகவே வந்து ஒரு 10 மினிட்ஸ் தான் இருந்தாலும் மனசு ஜாலியாக நிம்மதியாக ரிலாக்ஸாக இருந்தோம். சரி, கடை வீட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு காமிக்கிறேன். இந்த குட்டி பையன் சூப்பராக சூப்பராக பையன் பட்டம் விட்டுட்ருக்கான். இங்கே கேமல் ரைடு, ஹார்ஸ் ரைடெலாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே கேமலையும் காணோம், குதிரையும் காணோம். ஸோ அதனால் இங்கே ஃப்ரூட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஃப்ரெண்ட்ஸ் வந்தீங்கன்னா இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃபுட்ஸ் எல்லாமே இருக்குது. இளநீர், பாப்கார்ன், பஞ்சு மிட்டாய், மேங்கோ, அதாவது மாங்காய், அப்புறம் வந்து இங்கே கூல்ட்ரிங்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நன்னாரி சர்பத், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வச்சுருக்காங்க. வேணுன்றவங்க ஜாலியாக சேரை போட்டு உட்காந்து சாப்பிடுங்க. அதே மாதிரி நண்டு, மீனோட வறுத்து கொடுத்துருக்குறாங்க. வேணுன்றவங்க சாப்பிடுங்க. நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். ஓகே, நம்ம அனுபவிச்சுட்டு ஜாலியாக இங்கேருந்து கிளம்பி வந்த இடத்துக்கே போகலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி இங்கேருந்து கிளம்புறான். எனக்கு ஒரே ஆசை என்ன தெரியுமா? அந்த கிட்ட காட்டுக்கிட்டுக்குள்ள அந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்குள்ளே போகும்போது மழை பின்னி எடுத்தா எப்படி இருக்கும்? சும்மா இந்த மாதிரி கிளைமேட்டு கண்ணங்கரையிலேருந்து இருட்டின்னு இருக்கு, தெரியுதுங்களா? அந்த மழை பெஞ்சா இல்லை, மழை மட்டும் அடிச்சு தும்சம் பண்ணிச்சுன்னா என் வாழ்க்கையில் சந்தோஷப்படுவேன். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இயற்கை ஐலாண்ட் ரெசார்ட். இது வந்து ஐலாண்ட் ரெசார்ட்.
அந்த ரெசார்ட்குள்ள தங்கலாம், சாப்பிடலாம், தூங்கலாம் அப்படிங்கிறாரு. பீரும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காரு. உங்களுக்கு வேணும்னா அங்கே பீரை வாங்கிக்கோங்கோ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூவர் லேண்டை உள்ளே போயிட்டு சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணி மனசு திருப்தியாக என்னடா ஒரு 4500 தரமே 2 மணி நேரத்துக்கு யோசித்தோம். பட் ஆனால் ரொம்பவே சூப்பராக என்ஜாய் பண்ணோம். அதெல்லாம் நீங்கள் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. கொடுத்த காசுக்கு ஒர்த்துன்னு நான் சொல்லுவேன். என்ஜாய் பண்ணலாம், மனசு அவ்வளோ நிகழ்ந்து போவீங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இயற்கை கூட சேர்ந்து நம்ம அப்படியே நம்ம லிங்க் ஆன மாதிரி ஃபீல் இருக்கும். அதுவும் குறிப்பாக அந்த கடலும் அந்த நதியும் சேர்ற இடம்லாம் அல்டிமேட்டாக இருந்தது. நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க இந்த வீடியோஸ் மூலிமா. கண்டிப்பாக ஃபேமிலியோட வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறோம், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துக்கு பில் அடிச்சுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷன் சார். நம்ம சேனல் சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. சரிங்களா? ஓகே, நம்ம இப்போ அடுத்த இடத்துக்கு போகலாம். பாய் பாய்.